சார் சரத் சார் உங்கள்கிட்ட தான் கேள்வி சார். நடிப்புல 150 வந்துட்டீங்க, ஆனா நீங்க தயாரிப்பாளர், டைரக்டர் அது அப்படியே இருக்குது 1-2ஓட. நான் வந்து இயக்குனர்னு சொல்றது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும், அதுக்குள்ளே இருக்கணும். நான் வந்து தலைமகன் பண்ணதுக்கு காரணம் வந்து அன்பு சகோதரர் பாலாஜி வந்து இன்பிட்வீன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனதுனால அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன். எனக்கு ஆசை இருக்குது, ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. அன்றைக்கி லோகேஷ் வரல. ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபைனல் எடிட் ஷுட் லுக் ரியலி குட். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு நியராச்சும் உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரத்துக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னிடம் நேரம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு என் அன்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை. அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன். சார் இங்கே சார் வாழ்த்துக்கள் சார்.